ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க சூப்பராக லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுற மாதிரி சூப்பரான 5 நிமிஷத்தில் பீக்கங்காய் சாதம் நம்ம ரெடி பண்ணிடலாம். அது பாருங்கள், குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை நல்லா விரும்பி சாப்பிட்லாம். சார், குழந்தைங்க வந்து பீக்கங்காய் சாப்பிட மாட்டாங்க இல்லையா? இது மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. பீர்க்கங்காய் வந்து நான் நல்லா கழுவிட்டு தோல் சீவி எடுத்துங்க. பீர்க்கங்காய் வந்து இப்படி நம்ம அடியோட்ட இப்படி தோல் சீவனோம்னா ஃபுல்லாக வந்துடும். அதனால் மேலால் தோல் சீவி எடுக்கணும். இப்படி எடுத்தோம்னா இந்த பாருங்கள், அந்த சதப்பகுதியும் சேர்ந்து வந்துடும். அதனால் பீர்க்கங்காய் எப்போது எப்படி தோல் சீவனோம்னா பாருங்கள், இது மாதிரி கத்தி வச்சுட்டு நல்லா பீர்க்கங்காயை கழுவிட்டு இது மாதிரி அந்த வரம்பாட்டம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வச்சு நல்லா இது மாதிரி கத்தியை வச்சு நம்ம சுரண்டி எடுத்தோம்னா நல்லா வந்துடும். இந்த பீர்க்கங்காய் தோலையை நம்ம நல்லா கழுவிட்டு இது மாதிரி தோலை சீவிக்கிட்டோம்னா பீர்க்கங்காய் தோலை சட்னி அரைச்சிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சாதம், இட்லி, தோசை கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சட்னி. இது மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி தோல் இதில் எவ்வளோ நார் இருக்குது பார்த்தீங்களா? பீர்க்கங்காயில் ரொம்ப நார் சத்து இருக்குது. அது இல்லாமல் நீர் சத்து ரொம்ப நிறையா இருக்குது. இது மாதிரி துருவனத்தை நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து துவையில் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இது மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை நல்லா கழுவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம தோல் சீவன பீர்க்கங்காயை நல்லா கழுவிட்டு இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். நம்ம இப்போது பீர்க்கங்காய் வாங்கும்போது நல்ல கிள்ளி பார்த்து வாங்கணும். நல்ல கிள்ள முடிஞ்சதுன்னா அப்போ தான் அது பிஞ்சியாக இருக்குன்னு அர்த்தம். இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். அப்படி பிஞ்சியாக இல்லாமல் இருந்ததுன்னா உள்ளே பஞ்சு வந்துடும். ரொம்ப நார் அதிகமாக இருக்கும் அதில். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். நம்ம காயை கட் பண்ணி வச்சுட்டு சாதம் நல்லா வடித்து ஆற வச்சுக்கணும். இல்லை வடிச்சோ இல்லை குக்கர்லேயோ நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சாதம் எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். பாருங்கள், அடுப்பான் பண்ணி சட்டி வச்சுருக்கிறேன். அடி கனமான சட்டியாக வச்சுங்க. இதில் 2 ஸ்பூனு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு நம்ம 1/2 ஸ்பூனு கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு தான் கடுகு சேர்க்கணும், இல்லாட்டி பொரியாது. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு 1/2 ஸ்பூனு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு போட்டதுக்கு பிறகு 1/2 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கடுகு சேர்த்த உடனே கடலைப்பருப்பு சேர்த்தோம்னா கடுகு சீக்கிரம் பொரியாது. அது அப்படியே இருக்கும், அந்த டேஸ்ட் வராது. அதனால நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கு பிறகு தான் கடலைப்பருப்பு சேர்க்கணும். பாருங்கள், நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க 2 பல்லு பூண்டு பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். துருவியோ இல்லை இடிச்சோ சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு சேர்க்கும் போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே 2 கீரின பச்சை மிளகாய் நான் பொடி பொடியாக கட் பண்ணி போடல. ஏன்னா பசங்க சாப்பிட்றதுனால, குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால பொடியை கட் பண்ணி போடாமல் இந்த மாதிரி பெருசாக நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம். 1 கப்பு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம். நீங்கள் பச்சை மிளகாய் வேண்டாம்னா காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி 2மே வேண்டாம்னா கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஆனால் அது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயம் லேசாக வதங்கட்டும். பாதி வதங்கினா போதும். நம்ம பீர்க்கங்காயும் சேர்த்து வதக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காயில் நீர்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால இந்த உடல் எடை குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கலாம். ரெகுலராகவே எடுக்கலாம். இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது, நீர்ச்சத்து இருக்குது. விட்டமின் சி, இரும்பு, மெக்னீசியம், துத்தநாகம், இது எல்லா சத்துமே இதில் இருக்கிறதுனால இதை நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாம். எல்லா வயதினருமே இதை சாப்பிடலாம். நல்லா இது இப்படி செஞ்சு இது பொரியலாக கூட தனியாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். வதங்கட்டும், 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம காய்க்கு அளவாக மட்டும் ஒரு 1/2 ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சாதமும் போட்டு கிளறணும். அதனால் இப்போ அளவாக சேர்த்துக்குங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா காயில் உப்பு அதிகமாக ஏறிடும். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்கல, அந்த பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சோம்னா சீக்கிரமே இது வெந்துடும். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல. ஆனால் பீர்க்கங்காய் பாருங்கள், அந்த பீர்க்கங்காயில் உள்ள தண்ணியிலேயே நல்லா சுருண்டு வெந்துருச்சு. நம்ம எப்போவுமே அடிக்கடி இடையில திறந்து பார்த்துக்கணும். இடையில திறந்து பார்த்து கிளறிக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை இப்படியே கூட சாதத்தில் நம்ம தண்ணியை வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நல்லா ரெடியாச்சு. நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம்.
முதல்ல நம்ம காய்க்கு அளவாக தான் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ சாப்பாடு சேர்க்க போகிறோம் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து உப்பு பார்த்துட்டு அதுக்கு பிறகு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். பாருங்கள், சாதம் சேர்த்தாச்சு. நான் ஒரு காய் எடுத்துருக்கிறேன். ரொம்ப காய் இருந்தால் கூட நல்லாயிருக்கும், ஆனால் ரொம்ப சாதம் போட்டுட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் காய்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சாதத்தை கலந்துக்கங்க. சாதத்தை உடைச்சிடாமல் அப்படியே மேலால் கிளறி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு. உங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ வந்து நான் வறுத்த வேர்க்கடலையை வந்து கடைசியாக சேர்த்துக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துக்கலாம். சேர்த்துருந்தோம்னா கொஞ்சம் வந்து சவுக்கு நான் நமத்து போன மாதிரி இருக்கும். இப்படி கடைசியாக சேர்க்கும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இது நிலக்கடலை சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நிலக்கடலை, அந்த பீக்கங்காய், ரைஸோடு சேர்ந்து ஒவ்வொரு வாய்க்கும் ரொம்ப நல்லா கடிபட்டு ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் அப்படியே சாதத்தில் அந்த காயெல்லாம் ஊறுற மாதிரி 2 நிமிஷம் கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா ரெடியாச்சு. 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம தனியாகவே சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு எதுவும் சைடிஷே தேவையில்லை. இருந்தாலும் இதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல், கத்திரிக்காய் பொரியல், கோவக்காய் ஃப்ரை, உருளைக்கிழங்கு ஃப்ரை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே நான் கோவக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். பீர்க்கங்காய் சாதம் ப்ளஸ் கோவக்காய் ஃப்ரை. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. ஓகே, பை, தேங்க்யூ.